வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கேரள உணவுத்துறை அமைச்சர் ஜி.ஆர். அனில் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உணவு மற்றும் பொது விநியோக அமைப்பு என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கேரள மாநில உணவுத்துறை அமைச்சர் ஜி.ஆர். அனில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இயற்கை விவசாயம் மற்றும் மரபணு உணவுகளை மீண்டும் பழக்கப்படுத்த வேண்டிய அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கேரள உணவுத்துறை அமைச்சர் ஜி.ஆர். அனில், மாநில எல்லையோரம் உள்ள தமிழக கல்லூரிகள் கேரள மாணவ மாணவிகளுக்கு பெருமளவில் பயன்படுவதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுடன் புதிய கட்டுமானங்களை ஏற்படுத்தி மக்களை மீள்குடியமர்த்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும், இதற்காக மத்திய அரசிடம் 2000 கோடி ரூபாய் நிதி கேட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த அசாதாரண சூழலை மத்திய அரசு தேசிய பேரிடராக அறிவித்து தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். കേരളത്തെ ആദ്യം സഹായിക്കാൻ മുന്നോട്ട് വന്നത് തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രിയാണ്. അതുപോലെ രാജ്യത്തിന് പുറത്തുമുള്ള നന്മ നിറഞ്ഞ മനസ്സുകൾ കേരളത്തെ സഹായിക്കും. മലയാളി ലോകത്തെവിടെ ഉണ്ടെങ്കിലും അവർ കേരളത്തെ സഹായിക്കാൻ മുന്നോട്ട് വന്ന കാഴ്ചയാണ് ഇപ്പോഴും കാണാൻ കഴിഞ്ഞിട്ടുള്ളത്. വയനാട്ടിലെ ഈ സംഭവങ്ങൾ ദുഃഖിതരായ കുടുംബങ്ങളെ സംരക്ഷിക്കാൻ എല്ലാം മറന്ന് ഗവൺമെൻറ്റിനാവുന്നതെല്ലാം ചെയ്യുമെന്നാണ് എനിക്ക് സൂചിപ്പിക്കുന്നത്.